அனைவருக்கும் வணக்கம். ரீசெண்டா ஆப்கானிஸ்தான் தாலிபான் அமைப்பினுடைய ஃபாரின் மினிஸ்டர் அமீர் முத்தாக்கி இந்தியாவுக்கு வந்திருந்தாரு. இந்தியன் ஃபாரின் மினிஸ்டரை மீட் பண்ணியிருந்தாரு. பல ஆண்டுகளா இந்தியா ஆப்கானிஸ்தானுடைய உறவுகள் பார்த்தீங்கன்னா வீக்கா இருந்தது. இந்த நேரத்தில் தாலிபானுடைய ஃபாரின் மினிஸ்டர் இந்தியாவுக்கு வந்திருக்காரு. இப்போ இது ஒரு வரலாறு சிறப்புமிக்க ஒரு மீட்டிங்காக இருக்கு. இந்தியா ஆப்கானிஸ்தான் உறவுகளை மேம்படுத்துறதுக்கு இப்போ இந்த ரெண்டு நாடுகளும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தயவுசெய்து வீடியோவை ஃபுல்லாக லிசன் பண்ணுங்க. சரி, இந்தியா ஆப்கானிஸ்தான் உறவு நிறைய பேர் இதை டிஸ்கஸ் பண்ணுறதில்ல. இந்தியா பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் எந்த நாடுகள் மேலே ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னா அமெரிக்கா, ரஷ்யா, பாகிஸ்தான், சைனா இந்த மாதிரி நாடுகள் மேலே தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஆப்கானிஸ்தானுங்கிறது பல ஆண்டுகளாக இந்தியாவுக்கு ஒரு நல்ல நண்பனாகவும் கூட்டாளியாகவும் செயல்பட்டுட்டு வரக்கூடிய ஒரு நாடு. அதனால் ஆப்கானிஸ்தானோட நம்ம உறவு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் கடந்த 4 வருடங்களாக ஆப்கானிஸ்தானில் ஒரு பெரிய மாற்றம் நடந்தது. 2001 ஆரம்பித்து 2021 வரைக்கும் அமெரிக்க நாட்டினுடைய படைகள் எங்கே இருந்ததுன்னா ஆப்கானிஸ்தானில் இருந்தது. இதற்கு காரணம் என்னன்னா வார் ஆன் டெரர் அப்படிங்கிற இந்த பயங்கரவாதத்தின் மீது தொடுக்கப்பட்ட போர். இந்த அடிப்படையில் அமெரிக்காவும் அமெரிக்காவுடைய கூட்டாளி நாடுகளும் ஆப்கானிஸ்தானுக்குள்ள பயங்கரவாதத்தை ஒடுக்கிறதுக்காக 20 வருஷம் இருந்தாங்க. 2001 செப்டம்பர் 11 அல்கைதா போன்ற அமைப்புகள் அமெரிக்காலேயே தாக்குதல் நடத்துகிறாங்க. இந்த தாக்குதலுக்கு அப்புறம் அமெரிக்க படைகள் ஆப்கானிஸ்தானுக்குள்ளே வருது. இப்போ அமெரிக்காவும் மற்ற மேற்கத்திய நாடுகளும் என்ன சொல்கிறாங்கன்னா பயங்கரவாதத்துக்கு ஒரு சென்டராக ஆப்கானிஸ்தான் இருக்குது, அதனால் நாங்கள் நேரடியாக அந்த நாட்டுக்குள்ளே இறங்கி பயங்கரவாதிகளை எதிர்த்து சண்டை போட போகிறோம், அவங்களை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்கானிஸ்தானுக்குள்ளே வந்தாங்க. 20 வருஷம் இருந்தாங்க. 2021 தான் இந்த படைகள் எல்லாருமே ஆப்கானிஸ்தானை விட்டு ஃபுல்லாக வெளியேறினாங்க. ஆனால் 2021 அப்புறமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பயங்கரவாதத்தை இந்த மேற்கத்திய நாடுகளால் ஃபுல்லாக ஒடுக்க முடியல. இந்த தாலிபான் அப்படின்ற அமைப்பு மறுபடியும் ஆப்கானிஸ்தானை கண்ட்ரோலில் எடுத்துருச்சு. சரி, இந்த தாலிபான்ற அமைப்பு எப்படி உருவாச்சு? இதற்கு ஒரு கதை இருக்கு. ஆப்கானிஸ்தான் பார்த்தீங்கன்னா வரலாறு சிறப்புமிக்க ஒரு நாடு. நிறைய பேர் ஆப்கானிஸ்தானை மதத்தை வச்சு மட்டும் பார்ப்பாங்க அல்லது பயங்கரவாதத்தை மட்டும் வச்சு பார்ப்பாங்க. இது தவறான பார்வை. எப்படி இந்தியாவோ அதே போல ஒரு வரலாறு சிறப்புமிக்க நாடு தான் ஆப்கானிஸ்தான். அங்கே இஸ்லாம் மதம் இருந்தது, புத்திசம் இருந்தது. அது இல்லாமல் இந்த ஆப்கானிஸ்தான் நாடு சவுத் ஏஷியாவில் பார்த்தீங்கன்னா புவிசார் அரசியலில் ஒரு முக்கியமான நாடு. இந்த சவுத் ஏஷியா இருக்கு இல்லையா, அந்த தெற்கு ஆசியா, இந்த இந்தியன் சப்கான்டினென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சவுத் ஏஷியா, இந்தியன் சப்கான்டினென்ட், இந்திய துணைக்கண்டம், இதுக்குள்ளே நுழையிறதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் வழியாக தான் உள்ளே வரணும். ஒரு காலத்தில் இந்த பேரரசுகள்லாம் இருந்தாங்க இல்லையா, அவங்க எப்படி இந்த சவுத் ஏஷியாவுக்குள்ளே வந்தாங்கன்னா ஆப்கானிஸ்தான் வழியாக தான் வந்தாங்க. ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷ் எம்பையருக்கும் ரஷ்யன் எம்பையருக்கும் ஒரு பெரிய போட்டியே இருந்தது. கிரேட் கேம்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா ஆசியாவில் இருக்கிற நிறைய பகுதிகளை யார் ஆட்சி செய்கிறது, பிரிட்டிஷா இல்லை ரஷ்யன்ஸா, இந்த போட்டி இருந்தது. இந்த கிரேட் கேம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிரேட் கேமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பகுதி ஆப்கானிஸ்தான். ஏன்னா ஆப்கானிஸ்தான் வழியாக தான் சவுத் ஏஷியாவுக்குள்ளே என்டர் ஆக முடியும். ஸோ ரஷ்யன்ஸ் உள்ளே வரத்துக்கு முன்னாடியே பிரிட்டிஷ் உள்ளே வந்துட்டாங்க. அதை தாண்டி ரஷ்யன்ஸ் உள்ளே வராமல் பல ஆண்டுகளாக பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்கன்னா இந்த பகுதியை பாதுகாத்துட்டு இருந்தாங்க. இந்த பாதுகாப்புக்கு ஆப்கானிஸ்தான் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான என்ட்ரி பாயிண்ட்டாக இருந்தது. ஆப்கானிஸ்தான் மக்களும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வீரமானவங்க. ஒரு காலகட்டத்தில் பிரிட்டிஷ் எதிர்த்து நேராகவே சண்டை போட்டு வெற்றி அடைஞ்சாங்க. அதற்கப்புறம் அவங்க தோல்வியை சந்திச்சாங்க. ஆனாலும் ஆப்கானிஸ்தான் நாட்டுக்கு இந்த அளவுக்கு நிறைய சிறப்பு அம்சங்கள் இருக்குது. 20th செஞ்சுரியில் இந்தியாவோட ஒரு நல்ல ஃப்ரெண்டாகவும் அலையாகவும், அதாவது கூட்டாளியாகவும் ஆப்கானிஸ்தான் தொடர்ந்து செயல்படுத்தி வந்துச்சு. சரி, இப்போ தாலிபானுக்கு நான் வரேன். சரி, இந்த அளவுக்கு ஒரு சிறப்புமிக்க நாடு எப்படி இவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பனிப்போர் காலகட்டத்தில், கோல்டு வார்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், 1945 to 1991 இந்த பனிப்போர் காலகட்டத்தில் அமெரிக்காவுக்கும் சோவியத் யூனியனுக்கும் ஒரு பெரிய விரோதம் இருந்தது. இந்த உலகத்தை யார் கண்ட்ரோல் பண்ண போகிறது அப்படின்ற போட்டியில் 2 பேரும் இருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் தான் ஆப்கானிஸ்தான் நாடு பயங்கரவாதத்துக்கு பலியாகுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்கானிஸ்தான் நாட்டு மேலே ஏற்கனவே யூஎஸ்எஸ்ஆர் கண்ட்ரோல் வச்சுருந்தாங்க. இது அமெரிக்காவுக்கு பிடிக்கல. அமெரிக்காவும் ஆப்கானிஸ்தானை கண்ட்ரோல் பண்ண நினச்சது. இந்த 2 நாடுகளும் என்ன பண்ணுறாங்கன்னா 1979 ஆப்கானிஸ்தானுக்குள்ளே டைரெக்டாக இறங்கி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த நாட்டை தங்களுடைய பகைக்கு பலிகடாவாக்குறாங்க. இதனால் அந்த நாடு பார்த்தீங்கன்னா வீழ்ச்சி அடையுது, பயங்கரவாதத்துக்கு உள்ளாகுது. இந்த காலகட்டத்தில் நிறைய பயங்கரவாத அமைப்புகளும் உள்ளே உருவாகிறாங்க. அல்கைதா அமைப்பே 1980s தான் உருவாச்சு. அல்கைதா உருவாக்கி விட்டதே வல்லரசான அமெரிக்கா. அதோடு சேர்த்து தன்னுடைய கூட்டாளிகளான பாகிஸ்தான், சவுதி இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அல்கைதா போன்ற அமைப்புகளை உருவாக்குறாங்க. அதை தாண்டி நிறைய அமைப்புகளையும் அவங்க உருவாக்கி சோவியத் யூனியனுக்கு எதிராக சண்டை போட வச்சாங்க.
இந்த அமைப்புகள் எல்லாம் ஒட்டுமொத்தம் முஜாஹிதீன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 1990s ஆப்கானிஸ்தானுக்குள்ள இன்னொரு அமைப்பு உருவாகுது, அவங்க தான் தாலிபான். அதுக்கப்புறம் தாலிபானும் அல்கெய்தாவும் கூட்டு சேர்ந்து அவங்க செயல்பட ஆரம்பிச்சாங்க. இப்படியே தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்கானிஸ்தானுக்குள்ள பயங்கரவாதம் வந்து உருவாக ஆரம்பிச்சது. 2001 அல்கெய்தாவும் அதனுடைய மற்ற ஆர்கனைசேஷனும் ஒன்று சேர்ந்து அமெரிக்காவில் ஒரு பெரிய பயங்கரவாத தாக்குதல் நடத்தினாங்க. செப்டம்பர் 11, 2001. இந்த 2001க்கு அப்புறம் அமெரிக்காவும் தன்னுடைய கூட்டாளி நாடுகளும் டைரக்டாக ஆப்கானிஸ்தான் நாட்டுக்குள்ள இறங்கி தங்களுடைய படை வீரர்களோட வந்து ஆப்கானிஸ்தானை ஆக்குபை பண்ணிட்டாங்க. காரணம் என்னன்னா, ஆப்கானிஸ்தான் தான் பயங்கரவாதத்துக்கு ஒரு சென்டராக இருக்கு. அதில் ஆப்கானிஸ்தானுக்குள்ள நாங்கள் இறங்கி சண்டை போட்டால் தான் அந்த பயங்கரவாதத்தை ஒழிக்க முடியும் அப்படின்ற அடிப்படையில் இந்த நாட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா அமெரிக்க வீரர்களும் மற்ற மேற்கத்திய நாட்டினுடைய வீரர்களும் வராங்க. 20 வருடம் இவங்க தொடர்ந்து ஆப்கானிஸ்தானில் இருந்தாங்க. 2001 இருந்து 2021 இருக்கும். ஆனாலும் 20 வருஷத்துக்கு அப்புறமும் பயங்கரவாதத்தை இவங்களால ஃபுல்லாக ஒழிக்க முடியல. மறுபடியும் அந்த தாலிபான் அமைப்புன்றது ஸ்ட்ராங்காக இருந்தது. 2021 ஆப்கானிஸ்தான் நாடு மறுபடியும் தாலிபான் கண்ட்ரோலில் வந்துருச்சு. இதுதான் ஓவரால் பேக்ரவுண்ட். 2021 ஆப்கானிஸ்தான் ஆட்சி வந்ததுக்கப்புறம் பல நாடுகள் ஆப்கானிஸ்தானை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெயில்டு ஸ்டேட்டாக தான் பார்த்தாங்க. ஃபெயில்டு ஸ்டேட் அப்படின்னா கவர்மெண்ட்டை ப்ராப்பராக நடத்த முடியாத ஒரு நாடு. அதே போல் இந்த அமைப்பு தாலிபான் இதை பெரும்பாலான நாடுகள் ரெக்கக்னைஸ் பண்ணல. ரீசெண்டாக ரஷ்யா மட்டும்தான் தாலிபான் அமைப்பை ஒரு அரசியல் கட்சியாக ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் தாலிபானுடைய ஸ்டேட்டஸ். ஆனாலும் பல நாடுகள் தாலிபான் ஆட்சி பண்ணுறத வேற வழி இல்லாமல் ப்ராக்டிக்கலாக அக்செப்ட் பண்ணுறாங்க. காரணம் என்னன்னா, தாலிபானை கம்பேர் பண்ணும்போது இன்னும் நிறைய பயங்கரவாத அமைப்புகள் இந்த ரீஜனில் இருக்குது. ஐஎஸ்ஐஎஸ், அல்கெய்தா இதெல்லாம் இருக்குது. ஓகேங்களா? ஐஎஸ்கேபின்னு ஒரு அமைப்பு இருக்குது. இந்த அமைப்புகள் ஒருவேளை ஆப்கானிஸ்தான் ஆட்சி பண்ண ஆரம்பிச்சுட்டா அது இன்னும் மோசமாக இருக்கும், பயங்கரவாதம் இன்னும் அதிகமாயிடும் அப்படின்ற அடிப்படையில் பரவாயில்ல தாலிபானை தற்போதைக்கு ஆட்சி செய்யலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு இந்த பெரிய சக்திகள்லாம் வந்திருக்காங்க. ரஷ்யா, அமெரிக்கா, சைனா போன்ற நாடுகள்லாம் வந்திருக்காங்க. ஆப்கானிஸ்தானுக்கு அண்டை நாடான பாகிஸ்தானும் இந்தியாவுமே கிட்டத்தட்ட இந்த உண்மையை அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. சரிங்களா? இப்போ ஆப்கானிஸ்தான் வரும்போது பாகிஸ்தானுக்கு ஒரு ரோல் இருக்கு. நான் சொன்னது போல இந்த பனிப்போர் காலகட்டத்தில் கோல்டு வாரில் அமெரிக்காவும் தன்னுடைய கூட்டாளியான பாகிஸ்தான், சவுதி அரேபியா இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அல்கெய்தா போன்ற அமைப்புகளை உருவாக்குனாங்க. பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. சவுத் ஏஷியாவில் பயங்கரவாதத்தை உருவாக்குனதுல ஒரு பெரிய பங்கு பாகிஸ்தான் இருக்கு. இதில் ஒரு வேடிக்கை என்னன்னா, பயங்கரவாதத்தை உருவாக்குச்சு பாகிஸ்தான், அதே பயங்கரவாதத்துக்கு அது இரையாகவும் ஆயிருக்கு. நிறைய அமைப்புகள் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு எதிராகவே இருக்காங்க. உதாரணத்துக்கு ஆப்கானிஸ்தான்ல இருந்து செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு, தெஹ்ரீக்-இ-தாலிபான். இவங்க பாகிஸ்தான் நாட்டுக்கு தான் எதிரி, ஆப்கானிஸ்தானுக்கு எதிரி இல்லை, இந்தியாவுக்கு எதிரி இல்லை. அதே நேரத்தில் மற்ற நிறைய அமைப்புகளை பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணிருக்கு. பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணக்கூடிய நிறைய அமைப்புகள் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு எதிரியாக இருக்கும், ஆப்கானிஸ்தானுக்கும் எதிரியாக இருக்கும். அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணக்கூடிய பயங்கரவாதத்தினால 2 நாடுகள் அஃபெக்ட் ஆயிருக்கு. ஒன்று ஆப்கானிஸ்தான், இன்னொன்று இந்தியா. சரிங்களா? நிறைய பேர் என்ன இந்தியாவில் நினைக்கிறாங்கன்னா ஆப்கானிஸ்தான் தான் பயங்கரவாதத்துக்கு காரணம் நினைக்கிறாங்க. ஆப்கானிஸ்தான் ஆக்சுவலாக காரணம் கிடையாது. ஆப்கானிஸ்தான் பயங்கரவாதத்துக்கு பலி ஆகியிருக்கக்கூடிய ஒரு நாடு, வரலாறு சிறப்புமிக்க நாடு. அன்பார்ச்சுனேட்டாக இப்படி ஆயிடுச்சு. ஆனால் பாகிஸ்தான் தான் பயங்கரவாதத்தை ஊக்குவிச்சு இந்த பகுதியில் நிறைய குரூப்ஸ் சப்போர்ட் பண்ணிட்டு வருது. இந்தியாவுக்கு எதிராக மெயினாக செயல்படுது. ஆப்கானிஸ்தானும் இதனால் அஃபெக்ட் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த ஒரு நிலையில் தாலிபானுடைய அமைச்சர் இந்தியாவுக்கு வந்திருக்கார். 2021க்கு அப்புறம் தாலிபான் ஆட்சி வந்துச்சு. இஸ்லாமிக் எமிரேட் ஆஃப் ஆப்கானிஸ்தான் அப்படின்ற கவர்மெண்ட் அவங்க வச்சிருக்காங்க. இந்த கவர்மெண்ட்டை நாடுகள் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணல, ரஷ்யா தவிர. இப்போ இந்தியாவை ரெக்கக்னைஸ் பண்ண சொல்லி ஃபாரின் மினிஸ்டர் முத்தாகி கேட்டிருக்காரு. அதை தாண்டி ஏற்கனவே ஆப்கானிஸ்தான்ல இருந்த இந்தியாவுடைய தூதரகம், எம்பசி, இதை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். ஏன்னா தாலிபான் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் இந்த எம்பசியையும் ரீஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. இப்போ இந்தியா இதை எப்படி அணுகிறது? இந்தியா கண்டிப்பாக ஆப்கானிஸ்தான் கவர்மெண்ட்டோட சேர்ந்து செயல்படணும். தாலிபான் ஆட்சி அங்கே இருந்தாலும் இப்போதைக்கு வேறு வழி இல்லை. இன்னும் சில ஆண்டுகள் கண்டிப்பாக தாலிபானுடைய ரோல் வந்து அங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். உடனடியாக தாலிபானை ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கே இன்னொரு கவர்மெண்ட்டை கொண்டு வருது அப்படின்றது சாத்தியம் வந்து ரொம்பவே கம்மி தான். ஏன்னா ப்ராக்டிக்கலாக இதுதான் உண்மை. அதனால் இந்தியா என்ன பண்ணணும்னா, இப்போதைக்கு தாலிபான் கவர்மெண்ட்டோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு இப்போ முடிவு பண்ணிட்டாங்க. இது ஒரு ப்ராக்டிக்கல் மூவ் அப்படின்னு நான் சொல்லுவேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் என்னன்னா, பாகிஸ்தானை ஐசோலேட் பண்ண முடியும். இந்தியா ஆப்கானிஸ்தானோட பேச்சுவார்த்தை நடத்தலைன்னா பாகிஸ்தான் நடத்துவாங்க. பாகிஸ்தான் தொடர்ந்து பயங்கரவாதத்தை இந்த பகுதியில் ஊக்குவிப்பாங்க. இது இன்டைரக்டாக இந்தியாவை அஃபெக்ட் பண்ணும். சரியா? இரண்டாவது சைனாவும் இந்த பகுதியில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு நாடு. ஆப்கானிஸ்தான் மேலே இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு.
ஆப்கானிஸ்தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் ஏஷியா மற்றும் வெஸ்ட் ஏஷியா இந்த 2 பகுதிகளிலையும் சைனாக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. இங்கேயும் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த பகுதிகளுக்கு ஆப்கானிஸ்தான் வந்து ஒரு சென்டர் பாயிண்டா இருக்கு. அப்போ சைனாவுடைய ஆதிக்கமும் இங்க அதிகமாயிட்டு இருக்கும். அதை தாண்டி இப்போ யூஎஸ் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான்ல இருந்து விலகி போயிட்டாங்க. யூஎஸ் கிட்ட இருந்து நம்ம ஹெல்ப்பை எதிர்பார்க்கறது சாத்தியம் இல்லை. யூஎஸ் வந்து ஓரளவுக்கு தான் அந்த சவுத் ஏஷியன் ரீஜன்ல தற்போதைக்கு கவனம் செலுத்துறாங்க. அப்போ இந்த ஒரு வெற்றிடம் வாய்டை யார் நிரப்பலாம் அப்படின்னா இந்தியாவுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு. இந்த வெற்றிடத்தை இந்தியா நிரப்புறதன் மூலமாக நாம லீடர்ஷிப் கொடுக்க முடியும். புரியுதுங்களா? அதை தாண்டி இன்னும் நிறைய நன்மைகள் இருக்கு. டப்பி TAPI இது ஒரு கேஸ் பைப்லைன். சென்ட்ரல் ஏஷியாவில் இருக்க டர்க்மெனிஸ்தான் நாட்டில் ஆரம்பிச்சு ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் வழியா இந்தியாவுக்கு கேஸ் கொண்டு வரக்கூடிய ஒரு பைப்லைன். இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப வருஷம் முன்னாடி ஆரம்பிச்சாங்க. ஆனால் சில பிரச்சனைகளால இதை முடிக்க முடியல. இதுல ஒரு முக்கிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய பயங்கரவாதம். தாலிபான் ஒரு காலத்துல அங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. இவங்க அந்த பைப் லைனை ஃபினிஷ் பண்ண விடலை. இன்னைக்கு தாலிபான் என்ன சொல்றாங்கன்னா இந்த பைப் லைனை ஃபினிஷ் பண்ண விடுறதுக்கு நாங்கள் ரெடியா இருக்கோம்னு சொல்றாங்க. அதில் இந்த வாய்ப்பும் இந்தியாவுக்கு கிடைக்கும். தப்பி பைப் லைனை முடிஞ்ச வரைக்கும் நம்ம சீக்கிரமா பில்ட் பண்ணணும். அது இல்லாமல் இன்னொரு ப்ராஜெக்ட் இருக்கு, INSTC இன்டர்நேஷனல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார். இந்த காரிடார் மூலமா இந்தியா நிறைய நாடுகளோட இணைக்கப்பட்டிருக்கு. டிரான்ஸ்போர்ட் ப்ராஜெக்ட்ஸ் மூலமா வெஸ்ட் ஏஷியா சென்ட்ரல் ஏஷியா இதோட இணைக்கப்பட்டிருக்கு. இதற்கும் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானுடைய ஹெல்ப் நமக்கு ரொம்பவே தேவை. இதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய விஷயத்தில் ஆப்கானிஸ்தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஏஷியாவுக்கு கனெக்டிவிட்டி கொடுக்கறது ஆப்கானிஸ்தான் தான். 1947 இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை பாகிஸ்தான் ஆக்குபை பண்ணிட்டாங்க. POKன்னு சொல்லுவாங்க, பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர். ஆக்சுவலாக இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் டைரெக்டாகவே பார்டர் இருக்கு. ஆனால் POKவை பாகிஸ்தான் ஆக்குபை பண்ணிட்டதுனால இந்தியாவிலேருந்து டைரெக்டாக ஆப்கானிஸ்தானுக்கு போக முடியல. இங்கே நமக்கு யார் ஹெல்ப் பண்ணுறான்னா ஈரான் ஹெல்ப் பண்ணுது. அரபிக்கடல் வழியாக முதல்ல ஈரானுக்கு போவோம். அங்கே ஒரு போர்ட் இருக்கு. இந்தியா தான் அந்த போர்ட்டை கண்ட்ரோல் பண்ணுது, நடத்துது. சாபஹார் போர்ட்னு சொல்லுவாங்க. அந்த சாபஹார் போர்ட் மூலம் முதல்ல ஈரானுக்கு போவோம். அங்கேருந்து அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தானுக்கு போவோம். அதற்கப்புறம் தான் சென்ட்ரல் ஏஷியாவுக்கு போவோம். அப்போ இங்கேயுமே ஆப்கானிஸ்தான் ஒரு பெரிய ரோல் பண்ணுது. அடுத்தது பயங்கரவாதத்தை ஒடுக்கிறதுக்கும் ஆப்கானிஸ்தானுடைய ஹெல்ப் நமக்கு தேவை. ஏன்னா பாகிஸ்தானை கண்ட்ரோலில் வைக்கணும். அப்போ நேரடியாகவே நம்ம ஆப்கானிஸ்தான் கவர்மெண்ட்டோட பேசணும்னா பயங்கரவாத அமைப்புகள் எதிராகவும் செயல்பட முடியும். அடுத்து SCO ஷேங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் அப்படின்ற ஒரு பெரிய அமைப்பு ஆசிய நாடுகளுக்கு மத்தியில் கோஆபரேஷனை ஏற்படுத்தி கொடுக்குது. இந்த SCOல இந்தியா ரஷ்யா சைனா ஈரான் பாகிஸ்தான் எல்லாரும் மெம்பர்ஸாக இருக்காங்க. ஆப்கானிஸ்தான் இதில் மெம்பர் இல்லை, அப்சர்வராக இருக்காங்க. ஆனாலும் SCOன்னு வரும்போதும் நமக்கு ஆப்கானிஸ்தானுடைய ஹெல்ப் தேவை. சரியா? பல ஆண்டுகளாக ஆப்கானிஸ்தானுக்கு இந்தியா ஹெல்ப் பண்ணிட்டு வரோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸை டெவலப் பண்ணியிருக்கோம். ஆப்கானிஸ்தானுடைய போலீஸ் மிலிட்ரி இவங்க எல்லாரையும் நம்ம ட்ரெயின் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் ஆப்கானிஸ்தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் ஏஷியன் ரீஜனில் தஜிகிஸ்தான் நாட்டில் நமக்கு முக்கியமான மிலிட்ரி பேஸும் இருக்குது. அப்போ கனெக்டிவிட்டி அப்படின்னு வரும்போது தான் ஆப்கானிஸ்தானில் நம்ம செக்யூரிட்டியை ஸ்ட்ரெங்தன் பண்ணோம்னா அதன் மூலமாக நமக்கு சென்ட்ரல் ஏஷியாவுக்கும் பெட்டராக கனெக்டிவிட்டி கிடைக்கும். இப்போ இந்த அளவுக்கு ஆப்கானிஸ்தான் மூலமாக இந்தியாவுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக இந்த வாய்ப்பை இந்தியா கோட்டை விடக்கூடாது. இந்தியா தொடர்ந்து ஆப்கானிஸ்தான் கவர்மெண்ட்டோட பேச்சுவார்த்தை நடத்தணும். நான் சொன்ன எல்லா ஏரியாஸ்லையும் இந்தியா ஒர்க் பண்ணணும். அதே நேரத்தில் ஆப்கானிஸ்தான் நாடு பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய லாங் டேர்ம் கோல் என்னன்னா அந்த நாடு ஆப்கானிஸ்தான் மக்களினுடைய அந்த வியூஸை பிரதிபலிக்கணும் அப்படின்றதான். நம்ம என்ன சொல்றோம்னா ஆப்கான் லெட், ஆப்கான் ஓல்டு, ஆப்கான் கண்ட்ரோல்டு பாலிடிக்ஸ் வேணும்னு சொல்றோம். ஆப்கானிஸ்தான் மக்களே அந்த அரசியலை கையில் எடுக்கணும், அவங்க தான் வழிநடத்தி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்றோம். சிம்பிளா சொல்லணும்னா ஆப்கானிஸ்தான்ல டெமோக்ரஸி வேணும்னு சொல்றோம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக தற்போதைக்கு டெமோக்ரஸி இல்லை. தாலிபான் டெமோக்ரஸியை விரும்பாது. அங்கே உரிமைகளோ மக்களுக்கு அந்த அளவுக்கு கிடையாது. பெண்களுக்கும் ஸ்பெசிஃபிக்காக உரிமைகளை தாலிபான் கொடுக்கறது இல்லை. ஆனாலும் தற்போதைக்கு இந்த கவர்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கு. உடனடியாக தாலிபானை விலக்கிட்டு இன்னொரு கட்சி அங்கே ஆட்சிக்கு வருமா நம்மளால சொல்ல முடியாது. அதனால தொடர்ந்து தாலிபானோட பேச்சுவார்த்தை நடத்தணும். முடிஞ்ச வரைக்கும் இந்த தாலிபான் ஆர்கனைசேஷனை மாடரேட்டாக மாற்றணும், மிதவாதிகளாக மாற்றணும். தற்போது எக்ஸ்ட்ரீமிஸ்டாக இருக்காங்க, தீவிரவாதிகளாக இருக்காங்க. அவங்களுடைய வியூஸ் எல்லாம் முடிஞ்சிருக்கு மாடரேட்டாக மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே டெமோக்ரஸியை கொண்டு வந்து மற்ற கட்சிகளையும் செயல்பட வைக்கணும். அப்போ ஃபியூச்சரில் டெமோக்ரஸியை நம்ம ஆப்கானிஸ்தானில் பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த அடிப்படையில் இந்தியா ஆப்கானிஸ்தானோட உடனடியாக செயல்பட ஆரம்பிக்கணும். நன்றி.